பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅத். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சூரத்துல் இன்ஃபித்தார் 82வது அத்தியாயம், 19 வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயம் மக்காவிலே இறக்கப்பட்ட ஒரு சூறாவாகும். இன்ஃபித்தார் என்பது வெடிப்பு என்ற கருத்தை கொடுக்கின்ற ஒரு சொல். இந்த சூரா உலக அழிவு குறித்தும் மஹ்ஷர் காட்சிகள் குறித்தும் மனித உருவாக்கம் மற்றும் இறை கண்காணிப்பு, மறுமை போன்றவற்றை பேசுகின்ற ஒரு சூறாவாகும். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இந்த சூறாவுக்குரிய சொல் விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்விலே நாங்கள் பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதஸ் ஸமாஉன் ஃபதரத். இதா என்று சொன்னால் போது அல்லது ஆல் என்று நாங்கள் மொழிபெயர்ப்போம். இதஸ் ஸமாஉன் ஃபதரத். அஸ்ஸமாஉ என்பது வானத்தை குறிக்கும். இன்ஃபதர என்று சொன்னால் வெடித்தது. இதஸ் ஸமாஉன் ஃபதரத், வானம் வெடித்து விடும் போது அல்லது வானம் வெடித்து விட்டால். வஇதல் கவாகிபு இன்தஸரத். வாவு என்பது மேலும், கவாகிப் என்பது கௌகபுன், அதனுடைய பன்மை கவாகிப். கௌகபுன் என்றால் கோள்களை குறிக்கும். சில போது அது நட்சத்திரங்கள் என்ற கருத்திலும் மொழிபெயர்க்கப்படும். இங்கே நாங்கள் கோள்கள் என்று சொல்வது பொருத்தமானது. இன்தஸர என்று சொன்னால் சிதறியது என்றொரு கருத்து இருக்கின்றது. அடுத்தது உதிர்ந்து விழுந்தது. வஇதல் கவாகிபு இன்தஸரத், கோள்கள் உதிர்ந்து விழுகின்ற போது. வஇதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், மேலும் பஹ்ருன் பிஹார் என்பது கடலை குறிக்கும். அல் பிஹாரு என்பது கடல்கள். ஃபுஜ்ஜிர என்று சொன்னால் வெடித்தது. வஇதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், கடல்கள் வெடிக்கும் போது. வஇதல் குபூரு புஸிரத், மேலும் அல் குபூரு, கப்ருன் குபூர் என்று சொன்னால் புதைக்குழி, அல்லது நாங்கள் மக்பராவுக்கு சொல்வோம், கபறுகளுக்கு சொல்வோம். வஇதல் குபூர், கபறுகள் புஸிரத், புஸிர என்று சொன்னால் எழுப்பப்பட்டது. வஇதல் குபூரு புஸிரத், கபருள் அல்லது புதைக்குழியில் உள்ளவர்கள் எழுப்பப்படுகின்ற போது. அப்ப இந்த 4 விடயங்களும் உலக அழிவின் போது ஏற்படுகின்ற சில நிகழ்வுகள். வானம் பிளக்கப்படும், கோள்கள் உதிர்ந்து விழும், கடல்கள் வெடித்து சிதறும், கபறுகள் அதில் உள்ளவையை வெளிப்படுத்தும். புஸிர என்று சொன்னால் வெளிப்படுத்தும். அலிமத் நஃப்சும் மா கத்தமத் வ அஹரத். அலிம என்று சொன்னால் அறிந்தான். நஃப்சுன் என்று சொல்றது ஆன்மா. அலிமத் நஃப்சுன், நஃப்சுன் என்பது இங்கே பெண்பாலாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே அலிமத் என்று வந்திருக்கின்றது. ஆன்மா அறிந்து கொள்ளும். அலிமத் நஃப்சும், எவற்றை அறிந்து கொள்ளும்? மா கத்தமத், முற்படுத்தியவற்றையும். இந்த மாவுக்கு நாங்கள் மா அல் மௌசூலா என்று சொல்லுவோம், வற்றை என்று நாங்கள் மொழிபெயர்ப்போம். மா கத்தமத், முற்படுத்தியவற்றை ஆன்மா அறிந்து கொள்ளும். வ, மேலும் அஹரத், அஹரத் என்று சொன்னால் பிற்படுத்தியவை.
பின்னால் வந்து சேர்கின்ற நன்மைகள். அலிமத் நப்சும் மா கத்தமத் வ அஹரத், ஆன்மா தான் முற்படுத்தியவற்றையும் பிற்படுத்தியவற்றையும் அறிந்து கொள்ளும். அந்த உலகம் அழிகின்ற போது அந்த ஆன்மா தான் செய்தவற்றை அறிந்து கொள்ளும். அடுத்ததாக அல்லாஹு தாலா மனிதனை பார்த்து விழித்து பேசுகின்றான். யா ஐயுஹல் இன்சான். யா ஐயுஹா என்றது விழிப்புக்குறி, விழித்து பேசுவதற்காக அரபு மொழியில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல். இன்சான் என்பது மனிதன். யா ஐயுஹல் இன்சானு, மனிதனே, மனிதா, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். கர்ர என்று சொன்னால் ஏமாற்றியது. மா கர்ரக, க என்று சொல்றது உன்னை. மா கர்ரக, உன்னை ஏமாற்றியது எது? யா ஐயுஹல் இன்சானு மா கர்ரக, மனிதா, உன்னை ஏமாற்றியது எது? யாரை? பிரப்பிக்கல் கரீம். கரீம் என்று சொன்னால் கண்ணியமானவன், அருள்களை சொரியக்கூடியவன், மதிப்புக்குரியவன். ரப்பு என்று சொன்னால் இரட்சகன். அப்ப க என்று சொன்னால் உன்னுடைய. பிரப்பிக்கல் கரீம், உன்னுடைய கண்ணியமான அருள்களை சொரியக்கூடிய உனது இரட்சகனை ஏமாற்றியது எது? அதாவது உனது இரட்சகன் விடயத்தில் மனிதா உன்னை ஏமாற்றியது எது? அவன் எப்படிப்பட்டவன்? அந்த ரப்பு, அந்த இரட்சகன். அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக். முதலாவது அல்லதி ஹலகக், அந்த கண்ணியமான இரட்சகன் ரப்பு. ஹலகக, ஹலக என்றால் படைத்தான். அல்லதி ஹலகக, அவன் உன்னை படைத்தான். ஃபஸவ்வாக, பின்னர் பின்னர் சவ்வாக்க, உன்னை அவன் செம்மைப்படுத்தினான், சரிப்படுத்தினான். ஃபஅதலக், அதல என்று சொன்னால் உண்மையிலே நேராக்கிறதுக்கு நாங்கள் சொல்றது. இங்கே அதல என்று சொல்றது பொருத்தப்பாட்டுடன் மனிதனை அல்லாஹு தஆலா உருவாக்கியுள்ளான். அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக்க ஃபஅதலக், அவன் உன்னை படைத்து உன்னை சீராக்கி உன்னை செவ்வைப்படுத்தி உன்னை பொருத்தப்பாட்டுடன் உன்னை ஆக்கியுள்ளான், படைத்துள்ளான். ஃபி ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக். ஃபி ஐயி சூராண்டால் எந்த வடிவத்தில், சூரத்துன் என்று சொன்னால் அந்த தோற்றம், வடிவம். ஃபி ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக். மாஷா என்றால் அவன் நாடியவற்றை, அவன் நாடிய விதத்தில். ஃபி ஐயி சூரத்தின் மா ஷாஅ, அவன் எந்த அமைப்பில், எந்த தோற்றத்தில் உன்னை நாடினானோ அவ்வாறு உன்னை அல்லாஹு தஆலா ரக்கபக், பொருத்தியுள்ளான். ரக்கப என்று சொன்னால் பொருத்தினான், கனெக்ட் பண்றது. ஃபி ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக், அவன் எந்த வடிவத்தில், எந்த அமைப்பில் உன்னை நாடினானோ அந்த அமைப்பில் உன்னை பொருத்தியுள்ளான். கல்லா பல் துகذிபூன பித்தீன். கல்லா என்று சொன்னால் மாற்றமாக. பல் துகذிபூன, கذப என்று சொன்னால் பொய்ப்பித்தான். மாற்றமாக துகذிபூன, நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள். எதனை? பித்தீன். தீன் என்று சொன்னால் இங்கே மறுமை. கல்லா பல் துகذிபூன பித்தீன். அல்லாஹு தஆலா உன்னை அழகாக படைத்துள்ளான், எந்த குறையும் இல்லாமல் படைத்துள்ளான். ஆனால் மனிதன் என்ன செய்கின்றான்? பல், கல்லா பல் துகذிபூன பித்தீன், மாற்றமாக நீங்கள் மறுமையை, தீர்ப்பு நாளை பொய்ப்பிக்கின்றீர்கள். وَإِنَّ عَلَيْكُمْ لَحَافِظِينَ, மேலும் நிச்சயமாக, இன்ன நிச்சயமாக,
அலைக்கும் உங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளார்கள் லஹாஃபிதீன். இங்க வ இன்ன ல ரெண்டுமே உறுதிப்படுத்துகின்ற சொல். ஹாஃபிதுன் என்று சொன்னால் பாதுகாவலர் அல்லது கண்காணிப்பாளர்கள். வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன், நிச்சயமாக உங்கள் மீது கண்காணிப்பாளர்கள் உள்ளனர், அல்லது நிச்சயமாக உங்களை அல்லாஹு தாலா பாதுகாத்து கொண்டுள்ளான், அவதானித்துக் கொண்டுள்ளான். கிராமன் காத்திபீன், கிராமன் என்று சொன்னால் இங்கே கண்ணியமானவர்கள், காத்திபீன் என்று சொன்னால் எழுத்தாளர்கள். இங்க வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன், உங்கள் மீது கண்காணிப்பாளர்களை அல்லது பாதுகாவலர்களை அல்லாஹு தாலா சுமத்தியுள்ளான். அவர்கள் கிராமன் கண்ணியமானவர்கள், காத்திபீன் அவர்கள் எழுத்தாளர்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் அவர்கள் பதிந்து கொண்டுள்ளார்கள். யஅலமூன மா தஃஅலூன், யஅலமூன அவர்கள் அறிவார்கள், அலிம யஅலமூன அதாவது உங்களை கண்காணிப்பதற்காக பாதுகாப்பதற்கான கண்ணியமான எழுத்தாளர்கள் சுமத்தப்பட்டுள்ளார்கள். அவர்கள் யஅலமூன மா தஃஅலூன் அவர்கள் அறிவார்கள். எவற்றை அறிவார்கள்? மா தஃஅலூன நீங்கள் செய்கின்றவற்றை. யஅலமூன அவர்கள் அறிவார்கள், மா தஃஅலூன நீங்கள் செய்கின்றவற்றை, நீங்கள் செய்கின்றவற்றை அவர்கள் அறிவார்கள். இப்படி சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அடுத்தது என்ன சொல்கின்றான்? இன்னல் அபுரார லஃபீ நஈம். அபுரார் என்று சொன்னால் நல்லவர்கள், நன்மை செய்தவர்கள், நல்லடியார்கள். இன்னல் அபுரார நிச்சயமாக நல்லவர்கள், நல்லடியார்கள், லஃபீ நஈம் சுகபோகத்தில் அல்லது சுவனத்திலே இருப்பார்கள். நஈம் என்றால் சுகபோகம், அல்லது இன்னொரு கருத்துக்கு சுவனம். நல்லடியார்கள், நல்லமல்கள் செய்தவர்கள் சுவனத்திலே அல்லது சுகபோக சுவனத்திலே அவர்கள் இருப்பார்கள். வ இன்னல் ஃபுஜ்ஜார், ஃபுஜ்ஜார் என்றால் ஃபாஜிர், ஃபுஜ்ஜார் பாவிகள், பாவம் செய்யக்கூடியவர்கள், லஃபி ஜஹீம் அவர்கள் ஜஹீம் என்ற நரகத்திலே இருப்பார்கள். அபரார்கள் நல்லடியார்கள் சுவனத்திலே அல்லது சுகபோகத்திலே இருப்பார்கள், பாவிகள் ஜஹீம் என்ற நரகத்திலே இருப்பார்கள். யஸ்லௌனஹா யௌமத்தீன், யார் யஸ்லௌன என்றது யாரு? ஃபுஜ்ஜார் பாவிகள். இங்க யஸ்லௌன என்றால் நுழைவார்கள், பிரவேசிப்பார்கள். ஹா என்றது அந்த ஜஹீம் என்ற அந்த நரகத்திலே. யஸ்லௌனஹா இந்த ஃபுஜ்ஜார்கள், இந்த பாவிகள் அந்த நரகத்திலே நுழைவார்கள். எப்ப? யௌமத்தீன் தீர்ப்பு நாளில் அல்லது அந்த மறுமை நாளில், நியாய தீர்ப்பு நாளிலே பாவிகள் அதிலே நுழைவார்கள். வமாஹும் அன்ஹா பிகாயிபீன், வமாஹும் என்றால் அவர்கள் இல்லை, அன்ஹா அந்த நரகத்தை விட்டும் அவர்கள் இல்லை, பிகாயிபீன். காயிப் என்றால் சமூகம் அளிக்காமல் இருத்தல் அல்லது மறைந்திருத்தல் என்று கருத்து. அப்ப வமாஹும் அன்ஹா காயிபீன், அந்த பாவிகள் அந்த நாளிலே அந்த நரகத்தை விட்டும் தப்பிக்க மாட்டார்கள், மறைந்திருக்க மாட்டார்கள். வமா அத்ராக மா யௌமுத்தீன், மா அத்ராக மேலும் மா அத்ராக நபியே உனக்கு அறிவித்தது எது, அல்லது நபியே உனக்கு உணர்த்தியது எது? மா யௌமுத்தீன் இந்த மறுமை நாள் பற்றி அல்லது தீர்ப்பு நாள் பற்றி நபியே உனக்கு அறிவித்தது எது, அல்லது மறுமை நாள் என்னவென்று நபியே உனக்கு அறிவித்தது எது என்று அல்லாஹு தாலா மனிதர்களிடத்திலே கேள்வி கேட்கிறான். அல்லது அம்மா அத்ராக என்றது நபியை பார்த்து கேட்கிறதாகவும் அது இருக்கலாம். சும்மமா அத்ராக மா யௌமுத்தீன், சும்மா என்றால் பிறகு, பிறகு மா அத்ராக மா யௌமுத்தீன்
அந்த மறுமை நாள் பற்றி நபியே உனக்கு அறிவித்தது எது? அப்போ இங்கே அல்லாஹு தாலா இந்த மறுமை நாள் சம்பந்தமாக நபியே உனக்கு அறிவித்தது அல்லது உணர்த்தியது எது என்று சொல்லி 2 தடவைகள் சொல்லி எங்களுடைய கவனத்தை மறுமையின் பால் அல்லாஹு தாலா திருப்புகின்றான். என்றால் அது உறுதியானது. யௌம லா தம்லிகு நஃப்சுன் லினஃப்சின் ஷைஅ வல் அம்ரு யௌமஇதில் லில்லாஹ். யௌம என்றது அந்த நாளிலே. எந்த நாள்? யௌமுத்தீன். யௌமுத்தீன் அந்த தீர்ப்பு நாளில், மறுமை நாளில். லா தம்லிக்கு நஃப்சுன் எந்த ஆன்மாவும் சக்தி பெறாது. லா தம்லிக்கு என்று சொன்னால் சக்தி பெறாது. நஃப்சுன் என்றால் எந்த ஒரு ஆன்மாவும், லினஃப்சின் இன்னொரு ஆன்மாவுக்கு, ஷைஅன் இந்த ஒரு விடயத்தையும். யௌம லா தம்லிக்கு நஃப்சுன் லினஃப்சின் ஷைஅ இந்த ஒரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவுக்கு எதையும் செய்வதற்கு சக்தி உறாது, சக்தி பெறாது. வல் அம்ரு இங்கே அம்ரு என்று சொன்னால் ஒரு கருத்து இருக்குது, கட்டளை அல்லது ஓர்டர் என்று நாங்கள் சொல்லுவோம். இங்கே வல் அம்ரு என்றது அதிகாரம். வல் அம்ரு அதிகாரம் யௌமஇதின் அந்த நாளிலே, தீர்ப்பு நாளிலே யாருக்குரியது? லில்லாஹ் அல்லாஹுக்குரியது. வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ் எந்த ஒரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவுக்கு எதையும் செய்வதற்கு சக்தி பெறாது. அந்த நாளிலே அதிகாரம் அல்லாஹுவுக்கு மட்டுமே உரியது என்று அல்லாஹு தாலா இந்த சூறாவை முடிக்கின்றான். 19 வசனங்களை கொண்ட இந்த சூறா மறுமை நாள் பற்றி, நல்லடியார்கள் பற்றி, அதே போன்று பாவிகள் பற்றி, ஆரம்பத்திலே இந்த உலக அழிவு நிகழ்வுகள், மஹ்ஷருடைய காட்சிகளை பேசுகின்ற ஒரு சூறாவாக இருக்கின்றது சூரத்துல் இன்ஃபிதார். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, மறுமை சிந்தனையை ஏற்படுத்துவதாக இந்த சூறா எங்களுள் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.